சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான சட்டம். சென்னையில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு பெண் ஒரு தகாத முறை கிடையாது, ஒரு தவறான முறையில் பார்த்திங்கன்னா காவல்துறையினர்கிட்ட நடந்துக்கிட்டாங்க. அதனால் அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். காவல்துறையினர் கிடையாது, பொதுவாக ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு அவங்களோட பணியை செய்கிறப்போ யாராவது தடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் அவங்களுக்கான ஒரு தற்காப்பு சட்டம் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா 8 வழி சாலைக்காக தீர்ப்பு வந்திருக்குது. இது பார்த்திங்கன்னா தற்காலிகமான ஒரு தீர்ப்பை தானே தவிர்த்து இதற்கப்புறம் அவங்க வேறு ஒரு ஆணையம் நியமித்து அதுக்கப்புறம் இந்த சுற்றுச்சூழல் துறைக்கிட்ட கரெக்டான ஒரு அனுமதி பெற்று அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் சாலையை போடுங்க. இதற்கு முன்னாடி நீங்கள் எடுத்த நிலங்கள் எதுவுமே கண்டிப்பாக செல்லவே செல்லாது அப்படின்ற ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போது இது நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்துருந்தாலும் ஃப்யூச்சரில் மறுபடியும் கண்டிப்பாக ரோடு வர்றது கன்ஃபார்ம்னு சொல்கிறாங்களே தவிர்த்து இந்த அரசாணையை தான் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கலாம். அதே போல் லா காலேஜ் அட்மிஷன் பார்த்திங்கன்னா செகண்ட் கவுன்சிலிங் விட்டு இருக்காங்க BA LLBக்கு. அது மறக்காமல் யாராவது கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு அதை கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு டேட் வரும். அந்த டேட்டை உங்களுக்கு வர மெயிலை வச்சு தயவுசெய்து ஃபாலோ பண்ணிங்க. அதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு மெயில் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அதற்கான ஒரு தீர்வை கொடுத்துருவோம். சென்னையில் நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ஒரு சனிக்கிழமையில் காவல்துறையினர் வாகன சோதனை போட்டுக்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் தலைமையில் தான் வாகன சோதனை போடுவாங்க. பொதுவாக SI ரேங்க்குக்கு மேலே இருக்கவங்க, ASI ரேங்க்குக்கு மேலே இருக்கிறவங்க தான் கண்டிப்பாக வாகன சோதனை போடணும். ஆனால் நிறையா இடங்களில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா செல்லான் புக்கை ஃபில் பண்ணி காவல்துறை SIயோ ASIயோ யார் அங்கே பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவங்களோட கையெழுத்தை போட்டு வச்சுருவாங்க. அங்கே வர காவலர்கள் மக்களை மறித்து கொண்டு இது போல் புக்கு இருக்கான்னு சொல்லி ரெக்கார்ட்லாம் செக் பண்ணுறது அதை பண்ணக்கூடாது. ASI ரேங்க்குக்கு மேலே இருக்கிறவங்க தான் பண்ணணும். அப்படி யாராவது பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட மேலதிகாரிக்கு புகார் கொடுங்க. இன்ஸ்பெக்டர் தான் கொடுத்து பண்ண சொல்கிறார் அப்படின்னா தயவு செய்து அது அவங்களுக்கு மேலே இருக்க DSPO SPO அவங்களுக்கு புகார் கொடுங்க. இன்ஸ்பெக்டர்கிட்டே போய் கொடுக்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை உள்ளே வந்துடும். என்னென்னா அப்போது என்ன பண்ணுறாங்க, அந்த தலைமையில் ஒரு வாகன சோதனை போய்கிட்டு இருக்குது. அப்போ காவல்துறையினர் சொல்கிறது வேகமாக கட்டுப்பாட்டை மீறி வந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்படி வர சமயத்தில் அவங்க பார்க்குற சமயத்தில் அது உள்ளே ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இருக்காங்க. அப்புறம் அந்த பெண் குடிபோதையில் இருக்காங்க. அந்த பையனும் குடிபோதையில் இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெண் இறங்கி பார்த்தீங்கன்னா அவங்க தகாத வார்த்தைகளில் நிறையா பேசுகிறாங்க. அப்புறம் திட்டுறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த பாடி ஒன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா இருக்குது. இது தமிழகத்தில் கிட்டத்தட்ட 1000 போலீஸுக்கு கொடுத்துருக்காங்க. மெயினாக சிட்டி லிமிட்டில் இந்த மாதிரி வாகன சோதனை போடுறவங்களோ அல்லது இந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் இருக்கிற இந்த காவல்துறையினருக்கு இந்த பாடி ஒன் கேமரான்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்க ஷர்ட்டில் இந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாகன சோதனையில் காவல்துறையினர் எல்லாருக்கிட்டையும் கை நீட்டக்கூடாது, இந்த ஸ்பாட் ஃபைனில் பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சரியாக அவங்கள கண்காணிக்கணுன்ற ஒரு காரணத்துக்கு இந்த பாடி ஒன் கேமரா அதை வச்சு அவங்க அந்த ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த பெண் தகாத வார்த்தையில் திட்டுறாங்க. அப்பா யார், நான் யார், அப்படி அப்படின்ற நிறைய கதைகள்லாம் போகுது. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரியை அந்த பெண் அவங்களோட காலால் எட்டி உதைக்கிற மாதிரி ஒரு வீடியோ இருந்தது. இதை நம்ம பார்க்குறப்ப காவல்துறையினர் அந்த இடத்துல ட்ரங்க் அண்ட் டிரைவிங் சொல்லிட்டு அவங்கள பிடிக்கிறாங்க. செக் பண்ணி பார்க்குறப்ப ப்ரீத் அனலைசரில் கிட்டத்தட்ட 409 mg நினைக்கிறேன். மேக்ஸிமம் லிமிட்டே பார்த்திங்கன்னா 30 mg தான். ப்ரீத் அனலைசர் தெரியும், அதை வச்சு தான் நம்மளை ஆல்கஹால் நீங்கள் குடிச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ப்ரீத் அனலைசர் தான். நார்மலாக ஒரு பர்சனை கூப்பிட்டு நீங்கள் ட்ரங்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கேஸ் போட முடியாது. அதற்கான அந்த ஆவணம் ப்ரீத் அனலைசர் அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுங்க. அதில் பார்த்திங்கன்னா 209 mg இருக்குது. அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்பாட் ஃபைனுக்கான ஒரு ஃபைனை போட்டுடுறாங்க. அப்புறம் அந்த காவலர்கள்கிட்ட அங்கே இருக்க அந்த காவல் அதிகாரிகிட்ட இந்த மாதிரி நடந்துக்கினாங்க அப்படின்ற ஒரு புகாரை இன்ஸ்பெக்டர் போயிட்டு அங்கே இருக்க திருவான்மூர் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க. கொடுத்தவொடனே அதில் அவங்க மீது வழக்கு பதிவு பண்ணுறாங்க. பிரிவு 323 காசிங் ஹர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 353 ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தன்னோட கடமையை செய்ய தடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிரிமினல் ஃபோர்ஸை பயன்படுத்தி தன்னோட கடமையை செய்ய தடுக்கிறது பார்த்திங்கன்னா பிரிவு
353 இந்திய தண்டனை சட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் 294 பியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆப்சின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு நபரை வந்து திட்டுறதுல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான பங்கு விளைவிக்கும். 294 பி இந்த 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணுறாங்க, அவங்கள கைதும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த பெண்ணை மட்டும் 14 நாள் சிறைன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு கூட இருக்க நண்பர் வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஜாமீனில் வெளியே விட்டுறாங்க. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 353 வந்து காவல்துறையினர் வந்து எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. பொதுவாக இந்த மாதிரி ஒரு தவறு நடக்கிறப்போ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 353 வந்து பயன்படுத்துவாங்க. இந்த 353 வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிமினல் ஃபோர்ஸ் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அசால்ட் பண்ணி ஒரு பொது ஊழியரை தன்னோட பணி செய்ய விடாமல் தடுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிவு 353. இதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொது ஊழியர் 166 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்திய தண்டனை சட்டத்தில் ஒரு பொது ஊழியர் தன்னோட கடமையை செய்ய தவறுறாரு அப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம போய்ட்டு ஒரு புகார் கொடுக்குறோம், 30 நாட்களுக்குள்ளே வந்து எந்த ஒரு புகாராக இருந்தாலும் கண்டிப்பாக அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுத்துடணும், திரும்ப என்ன நடந்திருக்கு அப்படின்றத. அப்படி கொடுக்காத சமயத்தில் அவங்க அந்த நம்ம கொடுத்த புகாரால் ஒரு நபருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடும் அப்படின்றது தெரிஞ்சே அந்த ஒரு செயலை செய்யாமல் இருக்காங்க அப்படின்னா அது வந்து 166 பொது ஊழியர் அது யாராக இருந்தாலும் சரி. அதே போல் 167 இந்திய தண்டனை சட்டத்தில் என்னென்னா ஒரு பொது ஊழியர் இது வந்து நம்ம எஃப்ஐஆர் பற்றி கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு பொய்யான ஒரு ஆவணத்தை தயாரித்து ஒருவர் மீது வந்து பழி சுமத்துறது வந்து பார்த்திங்கன்னா 167 இந்திய தண்டனை சட்டம். இது வந்து எதற்காகனா எடுத்துக்காட்டுக்கு காவல்துறை வந்து ஃபால்ஸ் எஃப்ஐஆர்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பொய்யான ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 167 வந்து வரும். இது எல்லாமே ஏன் இன்றைக்கி நம்ம பார்க்குறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சென்னை விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து எஸ்மா சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் ஒன்று பார்த்துருந்தோம். எஸ்மா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எசென்சியல் சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பாருங்கள். அதில் ஒரு பொது ஊழியராக இருந்ததுன்னா அத்தியாவசியத்துறையில் இருக்கிற எந்த ஒரு பொது ஊழியரும் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாதுன்றதை பார்த்தோம். சரி, இந்த சென்னை விஷயமும் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது, அந்த பொண்ணோட அந்த நடந்துக்கிட்ட அந்த விதம் அப்படின்றதுனால இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நம்புகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ போனாலும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு முதல் முறை வரைங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள், நமக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். மறுபடியும் வந்து உங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள். அவருக்கு போன அவங்க